எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. பாடுவோமா? கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். பாடுங்க. அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தார்.
மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். பாடுவோமா? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின்
வெண்கல சர்ப்பமானே எங்களை வாழ வைக்க. வெண்கல சர்ப்பமானே நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோமையா. நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோமையா. ஆஹாலே எல்லாருமாக ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. பாடுவோமா? உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரை. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சீரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோடே கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள்.
ஓர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடைக்கலம்
ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறீங்க? எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளை கைவிடாத தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன், இம்மட்டும் வழி நடத்தின தேவன் இனியும் நம்மளை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இம்மட்டும் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நிமிஷம் வரைக்கும் வழி நடத்தின தேவன் இனியும் நம்மளை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். ஆமென். நாம் அவருடைய பிள்ளைகள். நம்மளுடைய அப்பா இயேசுப்பா ஒருவர் மாத்திரம்தான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா, நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. எங்களை விட்டு கொடுக்காத தேவனாயிருக்கிறீரப்பா, எங்களை விட்டு கொடுக்காத தேவனாயிருக்கிறீரப்பா, எங்களை விட்டு கொடுக்காத தேவனாயிருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி அப்பா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. ஆமென். அநேக இடத்துல பெத்தவங்க விட்டு கொடுத்துருவாங்க, கட்டின புருஷன் வெட்டி கொடுத்துருவாரு, மனைவி விட்டு கொடுத்துருவாங்க, பிள்ளைங்க விட்டு கொடுத்துருவாங்க, சொந்தம் பந்தம் விட்டு கொடுத்துரும், நண்பர்கள் விட்டு கொடுத்துருவாங்க, சொல்லிக்கொண்டே போலாம். ஆனால் எந்த இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுக்காத தேவன் இயேசு மாத்திரமே. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எந்த இடத்துலையும் நம்மள ஆண்டவர் ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்கிற தேவனே அல்ல. ஆமென். என்னுடைய பிள்ளை என்று சொல்லி அரவணைக்கிற தேவனை தான் நம்ம இந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எத்தனை தடவை நம்ம பின்வாங்கி அவரை விட்டு தூரம் போயிருந்தாலும், நம்ம அவரை தேடி வரலனாலும் அவர் நம்மளை தேடி வருகிற தேவனாய் இருக்கிறாரா? ஹalleluya. அப்படி தேடி வந்தனால தான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில குடும்பத்தோட நிற்கும்படியா தேவன் வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த சத்தம் போதாதே. ஹalleluya. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. நான் வழிமாறும் போது என்னை பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். சொல்லுவோம். நான் வழிமாறும் போது என்னை பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது
நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். ஹல்லேலூயா. எத்தனை அருமையான வரிகள் பார்த்தீங்களா? நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மாத்திரம் தான் நம்மளை மனப்பூர்வமாக மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். அநேக இடத்துல வாயில சொல்லுவாங்க மன்னிக்கிறேன்ட்டு, ஆனால் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? அந்த கசப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆமென். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? ஆமென். ஆனால் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே நம்மளை மன்னிக்க வேண்டும் என்றும் சொல்லி கொடுக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, யார் யாரெல்லாம் நாங்கள் மன்னிக்காம இருக்கிறோமோ அவர்களெல்லாம் இன்னைக்கு நாங்கள் மன்னிக்கிறோம்ப்பா. எல்லாரும் சொல்லுவோமா? கரங்களை வைத்தி சொல்லுங்க. யார் யாரெல்லாம் நாங்கள் மன்னிக்காம இருக்கிறோமோ, கசப்பு வைத்திருக்கிறோமோ, இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நாங்களும் உம்மை போல சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க. நாங்களும் உம்மை போல மன்னிக்கிறவர்களாய் இருக்கணும்ப்பா. உண்மையா கேளுங்க, உண்மையா கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. மன்னிக்கிறவர்களாய் இருக்கணும் அப்பா, மன்னிக்கிறவர்களாய் இருக்கணும். அப்பொழுது நம்மளுடைய பாவம் என்ன பண்ணும்? மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இடத்துல நம்மளை விட்டு கொடுத்து பாடுவோமா? நம்மளை விட்டு கொடுத்து பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி பாடி முடிக்க போறோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், நல்ல கரங்களை தட்டி கொடுக்கின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் வழிமாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழிமாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். ஆமென். நான் பாவம் செய்த போது உம்மை உணர்த்தி நடத்தினீர், நான் நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி எல்லா சகோதர சகோதரிகள் எல்லாரும் கரங்களை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. அந்த தேவாதி தேவனுக்கு தான் தட்ட சொல்றேன், ஏசு அப்பாக்கு தான் தட்ட சொல்றேன். இந்த கை தட்டுதல் அவருக்கே செல்லட்டும், அவருக்கு மாத்திரமே செல்லட்டும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறப்பா. இந்த நாளில் கூட கர்த்தாவே உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் இந்த இடத்துல கூடி வர பண்ணினீரே, உமக்கு நன்றி அப்பா. வந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் அப்பா ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, அதற்காக நன்றி அப்பா. புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்னும் அப்பா யாரெல்லாம் வர முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு இருக்கிறார்களோ, என் தேவன் தாமே வருகிற நாட்களில் அவர்களையும் குடும்பத்தோடு சபையில் காணும்படியாய் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்காக வந்தீர், எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ திரளான ஜனங்கள் உண்டப்பா, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உண்டப்பா ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஒரு ஜாமக்காரரை போல ஆண்டவரே திறப்பின் வாசலில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா ஜெபங்களுக்கும் எங்களுக்கு பதில் கொடுத்து ஆண்டவரே இந்த தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசமாய் மாறும்படியாய் ஆண்டவரே உம்மை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் காண தேவன் கிருபை செய்யும்படியாக
கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த பம்மல் பகுதிக்காக ஜெபிக்கிறப்பா. இந்த சபை சுற்றுவட்டாரத்தில் காணப்படுகிற அனைத்து குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோமப்பா. ஒவ்வொரு இடத்திலும் நடக்கிற ஆராதனைகளை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளோட குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்படியாய் ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான மகள் மீனாவோட குழந்தை இந்த இடத்துல சபையில காணும்படியா வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அருமையான துரைராஜ் பிரதர் இந்த இடத்துல காணும்படியா வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அப்பா வருகிற நாட்கள்ல காணும்படியா தேவன் கிருபை செய்வீராகப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்கப்பா. மீதமான காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் ஒருவர் மாத்திரமே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட
உபதேசம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பெலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவை என்பது ஒரு சாபத்தின் சின்னம். ரோம அரசாங்கத்திலே அந்த மரண தண்டனைக்கென்று பயன்படுத்தப்பட்ட அந்த மர சிலுவை, இட் வாஸ் அ கர்ஸ், அது ஒரு சாபமான சின்னமாக கருதப்பட்டது. தேசத்திலே துரோகிகள், பயங்கரமான கொலைபாதகர்கள், பயங்கரமான கொள்ளை அடித்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு மேக்சிமம் சென்டென்ஸ், அதிகபட்ச தண்டனை. சின்ன தப்பு பண்ணும்போது காவலில் போடுவாங்க, 6 மாதம் ஜெயிலு, 12 மாதம் ஜெயிலு, 3 வருடம், 5 வருடம் அப்படி சிறையில் அடைக்கப்படுவார்கள். ஆனால் மேக்சிமம் பனிஷ்மெண்ட், அதிகமான குற்றத்திற்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தான் அந்த சிலுவை மரணம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்படி சிலுவையிலே மரித்த யாரை குறித்தும் பெருமையாக பேசவே மாட்டார்கள். பேசுவாங்களா? ஒரு பயங்கரமான குற்றவாளியை பற்றி யாராவது பேசுவாங்களா? ஆனால் இன்னைக்கு 2000 ஆண்டுகளாக இந்த கல்வாரி சிலுவையிலே மரித்த ஆண்டவராக இயேசுவை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சின்னம் இங்கே கிராஸ் இருக்கு. இந்த கிராஸ் ஒரு மரண தண்டனைக்கென்று உபயோகிக்கப்பட்ட ஒரு சின்னத்தை இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் சின்னமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் இந்த சிலுவையில் என்ன பரிமாற்றம் நடந்தது? வாட் வாஸ் த டிவைன் எக்ஸ்சேஞ்ச்? ஆண்டவர் என்ன நமக்கு கொடுத்துட்டு அவர் தாமேல என்னை ஏற்றுக்கொண்டார் என்பதை ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். Hebrews chapter 10 verse 14 வாசிங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே கம்ப்ளீட் ஒர்க், பூரணமான ஒரு விடுதலையை அவர் சிலுவையிலே ஒரே தரம் நமக்காக பலியாக அவர் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக, நம்மை நீதிமானாக்கும்படியாக அவர் சிலுவையிலே மரித்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். அந்த வசனத்துல ஒரே ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. வாசிங்க அந்த வசனம் பகுதியை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது போதும். பாருங்க, குற்ற நிவாரண பலி. எல்லாரும் சொல்லாமா? குற்ற நிவாரண பலி. உலகத்தில் உள்ள அனைத்து குற்றங்களுக்கும் ஒரே பலியாக, நிவாரணமாக அவர் சிலுவையிலே பலியானார். ஹல்லேலூயா. கிருபாதார பலி, குற்ற நிவாரண பலியாக ஆண்டவராகிய இயேசு எனக்காக, உங்களுக்காக பலியாக அவர் மரித்தார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். கல்வாரி சிலுவையிலே மரித்ததினால உண்டான என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள், வாசிப்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பாவி என்று சொல்லப்படுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு பாவியாக மாறவில்லை, அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பாவத்துக்கு உண்டான என்னென்ன தண்டனை உண்டோ, என்னென்ன விளைவுகள் உண்டோ, அந்த பாவத்தின் விளைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு உங்களையும் என்னையும்
நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நீதிமான், குற்றமில்லாத ஒரு நீதிமான், என்னுடைய குற்றத்திற்காக, பாவம் அறியாத ஒரு தேவன் என்னுடைய பாவத்திற்காக, நம்முடைய பாவத்திற்காக, இந்த பூலோகத்துடைய பாவத்திற்காக அவர் நம்மை நீதிமானாக மாற்றும்படியாக அவர் பாவமானார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் ஒரு நீதிமான், நான் பல நன்மைகளை செய்திருக்கிறேன், நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று யாரும் சொல்லுவதற்கு உரிமை இல்லை. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று நாம் சொல்ல முடியும், குற்றமில்லாத இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் நான். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லாமா? குற்றமில்லாத, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், குற்றமில்லாத இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா, நான் ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்றதை விட, குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாய் கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய கிரியைகள் எல்லாம் நம்மை ஆண்டவருடைய ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகவே முடியாது. எத்தனை ஏணி வைத்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற நீதியை எந்த மனிதனாலும் எத்தனை ஏணி வைத்தாலும் அவரை போய் எட்ட முடியாது. அதனால தான் ஆண்டவரே பார்த்தார், அவரே ஏணியில கீழே இறங்கி வந்துட்டார். ஹல்லேலூயா. இறங்கி வந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய எல்லா விதமான குற்றத்திற்காக அவர் குற்ற நிவாரண பலியாக என்னையும் உங்களையும் நீதிமானாய் மாற்றி அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி கர்த்தர் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாட் வாஸ் த டிவைன் எக்ஸ்சேஞ்ச்? கல்வாரி சிலுவையிலே முதலாவது பரிமாற்றம் என்னவென்றால், பாவியாய் இருந்த நம்மை நீதிமானாய், குற்றமில்லாத தேவன் நமக்காக அவர் அந்த ஆசீர்வாதத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மைதான், நீங்களும் நானும் குற்றவாளி தான், உண்மைதான். ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செய்தவர்கள், உண்மைதான். ஆனால் நம்மை நீதிமானாய் மாற்றும்படியாக அவர் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பாவமாகி நம்மை நீதிமானாய் தேவனாலே மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ யாராவது உங்களை பார்த்து நீங்கள் யாருன்னு சொல்லி உங்களை குற்றப்படுத்தினா நீங்கள் சொல்லணும், நான் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமானாய் கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. வேற எந்த தகுதியும் இல்லைங்க, வேற எந்த தகுதியும் இல்லை. என்ன நான் நீதிமான்னு சொல்றதுக்கு? நான் எத்தனையோ குறைகள் உள்ளவன், குற்றம் செய்திருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்கிறேன், உண்மைதான். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஏசப்பாவுடைய ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், என்னுடைய குற்றங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று இருதயத்தில் விசுவாசித்து நாவினாலே நான் அதை அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை நீதிமானாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால், கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும், புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே, நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று, பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. முற்பிதாக்களினாலே வந்த சாபமாக இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்கள் செய்த ஏதோ ஒரு குற்றத்தினால வந்த சாபமாக இருக்கலாம், இல்லை என்றால் நாம் செய்த குற்றத்தினாலே உண்டான சாபமாக இருக்கலாம். எப்பேற்பட்ட தலைமுறை தலைமுறை தலைமுறையாக வருகிற சாபமாக இருந்தாலும், மரத்திலே தூக்கப்பட்டவன், மரம் என்றால் அந்த சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி,
பாருங்க, ஒரு சிலுவை மரத்தில் தொங்கும் போது அந்த மனிதனை பார்த்து எல்லாரும் சபிப்பார்கள். இந்த மனிதன் ஏன் பிறந்தானோ, இவன் என்ன துரோகம் பண்ணானோ, இவன் நாட்டுக்கு என்ன துரோகம் பண்ணானோ, இவன் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தான், இவன் பிறக்காமலே இருந்திருக்கலாமே, இப்படி துரோகியாக இப்படி சிலுவையிலே மரிக்கிறானே என்று சொல்லி எல்லாரும் சபிப்பார்கள். அப்படிப்பட்ட சாபமான சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு எனக்காக உங்களுக்காக தொங்கி என்னுடைய சாபத்திலிருந்து உங்களுடைய சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் இதை விசுவாசிக்கணும். எனக்கு இன்னும் சாபம் இருக்கு, எங்க குடும்பத்தில் இது இருக்கு அது இருக்குன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சிலுவையை முழுமையாக விசுவாசிக்கவில்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அவர் எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார், அந்த சாப மரமாகிய மரத்திலே தூக்கப்பட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, அன்றைக்கே அந்த சாபத்திலிருந்து ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் மூலமாக அநேக வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஒரே ஒரு மனிதனை ஆபிரகாம் ஆசீர்வதிச்சு அவன் சந்ததியை ஆசீர்வதித்தது போல இயேசுவின் பிள்ளையாக ஒருத்தர் மாறி அந்த சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொந்தமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா, ஏசப்பா, சாபத்திலிருந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்காக அந்த சிலுவையின் மரணத்திலே சம்பாதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முதல் பரிமாற்றம் என்னவென்றால், பாவி என்கிற நிலையிலிருந்து நீதிமானாக குற்றமில்லாத இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டதினாலே நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமானுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் நாம் எத்தனை ஏணி வைத்தாலும் அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் இயேசுவின் இரத்தத்தாலே நமக்கு அந்த மீட்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குற்றமில்லாத ஒரு மனிதன் குற்றவாளிக்காக அவன் தண்டனை அனுபவிக்கும் போது அந்த விடுதலை அவனுக்கு கிடைக்கிறது. ஒருத்தர் பெயிலில் ஒருத்தர் எடுக்கணும்னா ஒரு குற்றவாளி பெயிலில் எடுக்க முடியாது. ஒரு குற்றமில்லாத ஒருவன் பெயிலில் அவன் ஜாமீன் வாங்கி கொடுக்க முடியும். அதே போல் ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பாருங்கள், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். மெய்யாகவே எல்லாரும் சொல்லுங்க மெய்யாகவே. பாருங்க, சத்தியமா சொல்றேன், தீர்க்கதரிசி ஏசாயா 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஆண்டவராக இயேசுவின் பிறப்புக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது இந்த மெய்யாகவே மெய்யாகவே என்கிற வார்த்தை ஆண்டவராக இயேசு பயன்படுத்துகிற வார்த்தை. மெய்யாகவே என்றால் ஆமேன் என்ற அர்த்தம். அதுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால் ஆமேன். ஆமேன் என்றால் அப்படியே ஆகட்டும் என்ற அர்த்தம். இந்த வார்த்தை மெய்யாகவே, வாசிங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, பாடுகளிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். கரங்களை தட்டி பாடலாமா? மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஒரு முறை கூட, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டே,
ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர். கைத்தட்டி பாடலாமே. ஓம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. ஓம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதிருக்கும் தெய்வமே இயேசுயா, என்னை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதிருக்கும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. உலகம், பிசாசு, மாமிசம், இந்த மூன்று தான் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளையும் துக்கங்களையும் கொண்டு வரும். இதை அவர் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு அவைகளை வெற்றி சிறந்து நமக்கு விடுதலைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற அந்த மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. துக்கம் அதிகமாக வருதுன்னா என்ன அர்த்தம்னா நமக்குள்ள சுயம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். செல்ஃப் ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் எதுனாலும் ஈஸியாக துக்கப்படுவோம். ஆனால் கிறிஸ்துவை நாம் முன்வைத்து அவரை சார்ந்து வாழ்ந்து வேதத்தை சார்ந்து வாழும்போது கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாடுகளிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏசப்பா எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. ஏசப்பா நீங்கள் சம்பாதித்த அந்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஏற்கனவே எனக்காக நீர் சிலுவையிலே சம்பாதித்து விட்டீங்கப்பா. நீர் கொடுத்த அந்த விடுதலை நான் பெற்றுக்கொள்ள இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போடும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம். பாருங்க, நம்முடைய என்கிற அந்த இடத்துல என்னுடையன்னு நம்ம அதை உரிமை கொண்டாட வேண்டும். பெனாயா டேவிடுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, பெனாயா டேவிடுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தனி மனிதனுக்காக, உங்களுக்காக, எனக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய கணவனுக்காக, உங்களுடைய மனைவிக்காக அவர் என்னுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. வாசிங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்றால் தண்டனை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க. அவருடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த நாட்கள்ல கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு நமக்கு சம்பாதித்தது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே நான் சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அட்வொகேட்டு, ஒரு ஜட்ஜு, ஒரு நீதிபதி கிட்ட ஒரு லாயர் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, செக்ஷன் 53 பிரிவு ஏயின் கீழ், இந்த சட்டத்தின் கீழே நான் என்ன பண்ணுறேன், இந்த காரியத்தை நான் தாக்கல் பண்ணுகிறேன் என்று சொல்லுவாங்க. அதை போல நம்மளும் ஏசாயா 53:5 சொல்லப்பட்டபடி நான் துக்கத்திலே வாழுவது தேவ சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏசாயா 53:5 படி ஆண்டவராகிய இயேசு எனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் எனக்காக காயப்பட்டு நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா.
இதுக்கு மேலே எனக்கு சமாதானம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நீங்கள் கல்வாரி சிலுவையில் எனக்காக சம்பாதித்த சமாதானத்திற்காக, விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஏசப்பா எனக்காக கல்வாரி சிலுவையிலே என் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்கும்படியாக, எங்களுக்கு ஆண்டவரே சுகத்தை கொடுக்கும்படியாக, ஆண்டவரே நீர் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே நீர் ஆண்டவரே உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் எங்களுக்காக நீர் பிக்கப்பட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இது முடிந்து போனதா இல்லைன்னா இனி நடக்க போறதா? சொல்லுங்க. இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். இது ஆல்ரெடி ஆண்டவராகிய இயேசு நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா செய்யுங்கப்பான்னு ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஏன்பா ஏற்கனவே நான் செய்து முடிச்சிட்டேன்பா, நீ அதை விசுவாசித்து அதை சுகந்தரித்து கொள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மீறுதல்கள் ஆண்டவராகிய இயேசு வரப்போகிற வரைக்கும் மனுஷன் செய்கிற பாவங்கள், எல்லா பாவங்கள், எல்லா மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார். அவர் அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். அக்கிரமம் செய்கிறவர்களை என்ன பண்ணுவாங்க? தப்பு செய்கிறவனை போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் அடின்னு அடிப்பாங்க, அவங்கள அடித்து நொறுக்குவாங்க. இப்படிப்பட்ட எந்த விதமான குற்றங்களை செய்தவர்களாக இருந்தாலும், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னைக்காக நீர் சிலுவையில் என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய மீறுதலுக்காக, அக்கிரமத்திற்காக நீர் மரித்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். இனி நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும், என்னை மன்னியும் என்று சொல்லி யார் கேட்டாலும் அவர் முழுமையாக நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காக அடிபட்டு நொறுக்கப்பட்டு உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சர்வாங்க சுகத்தை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு டெய்லி 1/2 கிலோ பீஃப் சாப்பிட்டா என்ன ஆகும்? கொழுப்பு சக்தி ஏறிட்டு போகும். ஆண்டவர் ஞானத்தையும் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? ஞானத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு, இஷ்டம் போல் சாப்பிட்டுட்டு, டைமுக்கு சாப்பிடாம, சரியான ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லாமல், சரியான லைஃப் ஸ்டைல் இல்லாமல் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு ஆண்டவர் ஞானத்தையும் கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்காரு? ஞானத்தையும் கொடுத்துருக்கிறார். இந்த ஞானத்தின்படி நாம் நடந்து, ஆண்டவரே நீங்கள் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, உங்களுடைய கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால என்னை நீர் சுத்திகரித்து சரீர சுகத்தையும் கொடுக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சர்வாங்க சுகத்தையும் அந்த தெய்வீக சுகத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, மருத்துவத்துறையிலே டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மெடிக்கல் பிராக்டிஷனர், மெடிக்கல் பிராக்டிஸ் பண்ணுறவங்க, மெடிக்கல் ஹீலர் கிடையாது. சுகத்தை கொடுப்பவர் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெடிக்கல் பிராக்டிஸ் பண்ணுவாங்க, அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, சிகிச்சை கொடுப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, மாத்திரைகள் மருந்துகள் கொடுப்பாங்க. அவர்கள் படித்த படிப்பின்படி சரீரத்தில் என்னென்ன பாதிப்பு இருக்குதோ அதற்கு மருந்து கொடுப்பாங்க, சிகிச்சை கொடுப்பாங்க. தே பிராக்டிஸ் மெடிசன். ஆனால் God is the medical healer. Hallelujah. Hallelujah. நம்மை சுகப்படுத்துகிறவர் தேவன்தான். ஆமென், ஆமென். எந்த மனிதனுக்கும் ஜீவனை கொடுப்பது அவருடைய கரத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சர்வாங்க சுகத்தை தேவன் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. From sickness to health, சுகவீனத்திலிருந்து சுகத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார்.
இந்த நாட்களில் கர்த்தர் இந்த கொடிய உலகத்தில் பலவிதமான நோய்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற உலகத்தில் ஏசாயா 53:5 வசனம் ஒவ்வொரு தனிப்பட்டவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. ஆமென், 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 ஆமென். ஏனென்றால் இது ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே நமக்கு சம்பாதித்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாம் இதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவ எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 53:5 வசனத்தின்படி நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. By his stripes we are healed. By his wounds we are healed. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். எல்லாரும் சொல்லுங்களாமா? கரங்களை உயர்த்தி, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். எல்லாம் தலை மேல கை வச்சு சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். Lord, we believe in the word. உடைய வார்த்தையை நம்புகிறோம், வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நாங்கள் உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் குணமாகிறோம். எலும்புகள், நரம்புகள், இரத்த ஓட்டங்கள், தசைகள், ஒவ்வொரு உறுப்புகள் உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகத்தையும் ஆண்டவரே குணத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்ப வேண்டும். ஆண்டவராகிய இயேசு நமக்காக அவர் எல்லா தண்டனையும் ஏற்றுக்கொண்டார். 5வதாக 2 கொரிந்தியர் 8:9 வசனத்தை வாசிங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும், அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெனாயா டேவிடின் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு தரித்திரரானார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் தரித்திரத்தில் வாழ்வதற்காக அல்ல, கர்த்தர் நம்மை அந்த தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டு நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு சின்ன படிப்பு தான் படிச்சிருக்கேன், நான் என்னுடைய பேக்ரவுண்டு சின்னது தான், என்னுடைய சூழ்நிலை இப்படி தான் இருக்குது, எப்படி வேணால் இருக்கட்டும். ஆனால் நம்மை ஆராதிக்கிற ஆண்டவர், எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர், எனக்காக சிலுவையிலே மரித்து அந்த தியாகத்தை செய்த ஆண்டவர், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வானம் பூமி எல்லா வான மண்டலத்தின் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து படைத்து, வானம் அவருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறதே. அவர் கல்வாரி சிலுவையிலே நிர்வாண கோலமாக எல்லாவற்றையும் இழந்து, இந்த பூமியில் அவர் பிறக்கும் போதும் ஒரு சாதாரண ஒரு 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 மாட்டு கொட்டாயின்னு சொல்ல முடியாது, சத்திரத்தின் முன்னணியிலே அவர் பிறந்தார். அது மாத்திரமல்ல, ஒரு தச்சனாக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்தார். ஏழை எளிய மக்களோடு பழகினார். ஆனால் அவர் யார்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவர் சிருஷ்டிக்கிற வல்லமையுடையவர். 5 அப்போ 2 மீன் இருந்துச்சு, அதை ஆசீர்வதித்து பல ஆயிரங்களுக்கு பெருக செய்கிற தேவன், 12 கூடைகள் மீதி எடுக்க செய்கிற தேவன், நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும்படியாக, வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு கர்த்தர் செழிப்பை கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. பாருங்க, போன 2-3 வாரத்துக்கு முன்னால் அந்த கண் பார்வையற்ற ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் சொன்னார், நாங்கள் பிறக்கும்போது பயங்கரமான வறுமையில் இருந்தோம், எங்கள் தாய் எங்களை ஆண்டவருக்குள்ளாக நடத்தி எங்களுக்கு படிப்பு கொடுத்து ஆண்டவரை கொடுத்து இன்றைக்கு நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறோன்னு அவங்க சாட்சி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. போன வாரம் பாண்டிச்சேரிக்கு நான் போயிருந்தேன். அவர் சொன்னார், போன நாகர்கோயிலில் செய்தோம், மார்த்தாண்டத்தில் பண்ணோம், மதுரைக்கு போய் ஹெல்ப் பண்ணோம், அதுக்கப்புறம் தர்மபுரியில் போய் ஹெல்ப் பண்ணோம், அப்புறம் ஜோலார்பேட்டைக்கு போனோம், திருப்பத்தூருக்கு போனோம், சென்னைக்கு வந்தோம், இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறோம். நாங்களே வறுமையில் இருந்தோம், இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் எங்களை மாற்றி இருக்கிறார்னு சாட்சி சொன்னார். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்முடைய ஆண்டவர் நம்மை
அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய சூழ்நிலை எப்படின்றது பெரிய விஷயம் அல்ல. கர்த்தருக்கு நம்மளை முற்றிலுமாய் அர்ப்பணித்து அவருடைய சிலுவையிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு வசனத்தின்படி வாழும்போது எதுவுமே மேஜிக்காக நடக்காது. ஆண்டவராகிய தேவன் ஒரு மந்திரவாதி அல்ல, நம்ம இருக்கிறதை ஆசீர்வதிக்கிறவர். இருக்கிற 6 கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்ப சொன்னார். அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதித்து திராட்சை ரசமாய் மாற்றினார். ஸோ நம்முடைய தேவன் இருக்கிற உங்களுடைய உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த படிப்பை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8:9 படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்றால் வெறும் பணத்தை மாத்திரம் நினைக்காதீங்க. சமாதானத்தில் ஐஸ்வர்யம், கொடுக்கிறதுல ஐஸ்வர்யம், குணத்தில் ஐஸ்வர்யம், சந்தோஷத்தில் ஐஸ்வர்யம், சமாதானத்தில் ஐஸ்வர்யம், எல்லாவற்றிலும் the riches of his glory, மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். அடுத்ததாக பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. நோ crown without the cross. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. நோ cross, நோ crown. சிலுவை இல்லாமல் கிரீடமும் இல்லை, சிங்காசனமும் இல்லை. இந்த நாட்களில் பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தமாக சில பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகளை நாம் சகிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்ம பட்ட அவமானத்தில் எங்க அவமானப்பட்டமோ அதே இடத்துல கர்த்தர் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் சிலுவையின் மேன்மை. நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தூஷிக்கப்பட்டீங்களோ, யார் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ அந்த இடத்துல, வெட்கப்பட்டு போன இடத்துல கர்த்தர் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது சிலுவையிலிருந்து கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பாருங்க, அருமையான ஒரு பாட்டு பாடணும், வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த பாட்டு எப்படி வந்துச்சு? ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாடலாமா? வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவமானத்திலிருந்து கனத்தையும் மகிமையும் மேன்மையும் சிலுவையிலே கர்த்தர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு உண்மையா வாழ்ந்து பரிசுத்தமா வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற யாரா இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு எனக்காக அவமானப்பட்டார், தூஷிச்சாங்க. யோ, நீலாம் கடவுள்னு சொல்ற, நீலாம் ராஜா, யூதருக்கு ராஜான்னு சொல்லி இறங்கி வா, உனக்கு தெம்பு இருந்தா இறங்கி வா,
உனக்கு அதிகாரம் இருந்தால் இறங்கி வா. எவ்வளவோ அற்புதம் செய்தியே, இப்பொழுது உனக்கு அற்புதம் செய்ய உன்னால் முடியலையே. எவ்வளவோ அவரை அவமானப்படுத்தி நிந்தித்து தூஷித்தார்கள். உங்களை தூஷணமாக பேசுகிறாங்களா? பொறுமையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். பாருங்க, கொலோசியர் 7ஆவதாக சொல்லி முடிக்கிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7-14 வசனத்தை வாசிங்கள். நமக்கு எதிரடையாகவும் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் கட்டளைகளாக நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசுடைய வேலையை குற்றப்படுத்துகிறவன். he is an accuser. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல போய் அக்யூஸ் பண்றான். ஒரு சார்ஜ் ஷீட் கொண்டு போட போறான். குற்றப்பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, குற்றப்பத்திரிக்கை, சார்ஜ் ஷீட் பண்றான். உங்க பையன்னு சொல்றீங்க, உங்க மகன்னு சொல்றீங்க, உங்க மகான்னு சொல்றீங்க, இந்த குற்றத்தை செய்தார், இந்த குற்றத்தை செய்தார், இந்த குற்றத்தை செய்தார் என்று ஒரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு போயிட்டு கீழே சைன் போட்டு சாத்தான் என்னது பிரசிடென்ட் ஆஃப் ஹெல், யாரு, நரகத்துக்கு ஜனாதிபதியா நான் தான் இருக்கிறேன்னு கையெழுத்து போட்டு ஆண்டவர்கிட்ட கொடுக்குறான். இவன் எனக்கு தான் சொந்தம், இவன் எனக்கு சொந்தம், ஏன்னா இவன் ஒரு குற்றவாளி அப்படின்னு குற்றப்பத்திரிகையை கொண்டு போய் கொடுக்குறான் சாத்தான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அதை வாங்கி அதை அப்படியே ஒரு பென் எடுத்து அப்படியே 2 பக்கம் கிழிச்சிட்டு கேன்சல்டுன்னு போட்டு அவன் கையெழுத்தெல்லாம் என்ன பண்ணுறாரு, குலைத்து போட்டு, ஏன்பா இந்த சார்ஜ் ஷீட்டுக்கெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், தண்டனை என்ன பண்ணிட்டேன், அனுபவிச்சிட்டேன். இந்த தண்டனையை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டேன். இவன் குற்றவாளி இல்லை, இவன் நிரபராதி, இவன் ஒரு நீதிமானாய் நான் மாற்றி விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆவியின் மண்டலத்திலே நடக்கிற, ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியம். ஆவி மண்டலத்திலே சாத்தான் நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் உங்க பையன்னு சொல்றீங்க, உங்க மகன்னு சொல்றீங்க, உங்க ஊழியக்காரன்னு சொல்றீங்க. பாருங்க, இன்னைக்கு இந்த தப்பு செய்தான், இன்னைக்கு இதை செய்தான், அதை செய்தான்னு அவன் ஒரு குற்றப்பத்திரிகை நம்ம மேல ஒரு சார்ஜ் ஷீட் பண்றான். பிசாசு ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவர் பாருங்க பொறுமையா சார்ஜ் ஷீட் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு, ஓஹோ சரி, நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் இதை எல்லாத்தையும் நான் கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணிட்டேன், ஆணி அடித்து அவைகள் மேலே நான் வெற்றி சிறந்து இதற்கு உண்டான எல்லா குற்றத்திற்கும் நான் குற்ற நிவாரண பலியாக இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக அதை என் மேல் ஏற்றுக்கொண்டேன். இனி இவனை நீ குற்றப்படுத்துவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி அவன் கையெழுத்தெல்லாம் கேன்சல் பண்ணி he is free. ஹல்லேலூயா. அவன் குற்றவாளி இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சிலுவையிலே ஆணி அடித்து விட்டார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் மனிதன் மேல் வைத்த அன்பு, என் மேலே வைத்த அன்பு, உங்கள் மேலே வைத்த அன்பினால நீங்களும் நானும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் இழந்து போன சாயலை மீண்டும் கொடுக்கும்படியாக அவர் நம்மை அந்த நரக ஆக்கினைக்குள்ளாக போகாதபடிக்கு மீட்டு கொள்ளும்படியாக அவர் சிலுவையிலே அவைகள் மேல் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, அதை டோட்டலாக அதை கேன்சல் பண்ணிட்டாரு. அது இருக்கிறதெல்லாம் அதை எடுத்துட்டு இவனை நான் நீதிமானாய் மாற்றி விட்டேன். ஹல்லேலூயா. சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். ஹல்லேலூயா. all our sins, all our எல்லா விதமான குற்றங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் காம்பன்சேட் பண்ணிட்டார். அவர் எல்லாத்துக்கும் அதுக்கு பரிகாரத்தை சிலுவையிலே அவர் சம்பாதித்து விட்டார். இனி நீங்களும் நானும் குற்றவாளியாய் இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. கடைசியா பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம்
பத்தாம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆண்டவராகிய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர். இந்த பூமிக்கு மனுஷ சாயலாக வந்தார், மனுஷ ரூபமாக இருந்தார், நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார். அவரை கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார், உயிர்த்தார், என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் இருதயத்தில் விசுவாசித்து நாவினாலே அறிக்கை பண்ணா என்ன பண்ணுவோமா? ரட்சிக்கப்படுவோம். 10வது வசனத்தை வாசிங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, 2 விஷயம். ஒன்று இருதயத்தில் விசுவாசிக்கணும், இன்னொன்று நாவினால அறிக்கை பண்ண. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, வாயினால் அறிக்கையே பண்ண மாட்டாங்க. சர்ச்சுக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க? அப்படியே வாயில் ஃபெவிகால் போட்ட மாதிரி ஒட்டிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. திறக்கவே முடியாது வாய். என்ன ஆச்சு? அப்படியே ஒட்டிக்கிச்சு. வசனம் என்ன சொல்றதுன்னா, இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கை பண்ண. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் வசனத்தை திருப்பி சொல்றது. அதை இருதயத்தில் விசுவாசித்து நாவினாலே அறிக்கை பண்ண. உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். ஒரு இடத்துல போயிட்டு ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்குறார். நம்ம அப்படியே காய் கட்டிட்டு அப்படியே நின்னோன்னா விடுதலை கிடைக்காது. குற்றத்தை ஒற்றுக்கொண்டு நான் தவறு செய்தேன், இனி செய்ய மாட்டேன் என்று ஒத்துக்கொண்டால் மன்னிக்கிற தயாபரர் நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாவம் கொடியது. உலகத்திலே இப்போ செய்கிற மனிதனுடைய குற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். மனிதனை படைத்ததுக்கே மனஸ்தாபப்படுகிறார். ஆனால் நீங்களும் நானும் அந்த மனஸ்தாபப்படுகிற ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த குற்றத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், நீர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக மரித்தீர், உயிர்த்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் தெரிந்தோ தெரியாமலோ துணிகரமாய் செய்கிற பாவங்களை மன்னியும் என்று இருதயத்தில் விசுவாசித்து நாவினாலே அறிக்கை பண்ணினால் அவர் மன்னிக்கிறதற்கு தயவுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குதான். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்குது. தேவ பலன். ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது, நமக்கு சுகத்தை கொடுக்கிறது, நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது, எல்லா விதத்திலும் நம்மை மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த சிலுவையின் சாபமான சின்னத்தை கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வச்சு நீங்கள் டெய்லி அறிக்கை பண்ணுங்க. நான் ஏன் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்தேன்னா, இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபிக்கணும். இந்த குட் ஃப்ரைடேயோட முடிஞ்சிடக்கூடாது. எவ்ரி டே we have to claim the promises on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் எனக்காக சம்பாதித்ததை இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், நாவினாலே அறிக்கை பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், குற்றமில்லாத உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவி என்னை நீதிமானாய் மாற்றினதற்காக நன்றி என்று சொல்லி இந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கை பண்ணுங்க. இந்த வசனங்களை மேன்மைப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். சாத்தா உங்களை தாக்கும் போதெல்லாம், சாத்தா உங்களை குற்றப்படுத்தும் போதெல்லாம், சாத்தா உங்களை வியாதியினால பலகீனப்படுத்தும் போதெல்லாம் இந்த வசனத்தை சொல்லுங்க. சிலுவையில் ஏசாயா 53:4 அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவருடைய காயங்களால் நான் குணமானேன், அவர் எனக்காக நொறுக்கப்பட்டார், அவருடைய என்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி விசுவாசத்திலே கர்த்தர் நம்மை பலப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நமக்காக அவர் புறக்கணிக்கப்பட்டார். 4வது வார்த்தை சொல்லுகிறது, ஏலி ஏலி லாமா சபத்தானி, ஏன் என்னை கைவிட்டீர்? why have you forsaken me Lord? மார்ட்டின் லூத்தர் இப்படியாக எழுதுகிறார், God forsake God. தேவனே தேவனை கைவிட்டார்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் உண்டான உறவு அப்படியே கட்டாயிருச்சு. பாவத்தினால உண்டான அந்த உறவு கட்டாச்சுன்னா எவ்வளவு பாதிக்கப்படுமோ. ஒரு மனிதன் பாவம் செய்து குற்ற உணர்வாக இருக்கும்போது ஜெபிக்க முடியாது, ஆண்டவரை தேட முடியாது. அப்பேற்பட்ட நிலைமை ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அவர் அனுபவித்தார். ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீங்கப்பா, நீங்களும் நானும் ஒன்றாய் இருந்தமே, இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாவத்தை சுமை என் மேலே வந்துருச்சேன்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர். கைவிடப்பட்ட நிலைமையில் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களுக்காக தான் ஆண்டவர் கைவிடப்பட்டார். ஹல்லேலூயா. நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு அடி பாடி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஹல்லேலூயா. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாட்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாட்டாரே. பரிசுத்தரே அவமானாரே, பரமான சிலுவை சுமந்தவரே, பரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாட்டாரே. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீடமுட்களில் பின்னி சூடிட. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீடமுட்களில் பின்னி சூடிட. இரத்த வெள்ளத்தில் கற்று தோன்றினான், இதை காணும் உள்ளம் தாங்குமோ, இதை காணும் உள்ளம் தாங்குமோ. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாட்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாட்டாரே. உலகத்தின் இரட்சகர் இயேசுவே, உயிர் கொடுத்தான், உயிர் தேழுந்தான். உலகத்தின் இரட்சகர் இயேசுவே, உயிர் கொடுத்தான், உயிர் தேழுந்தான். நம்மை நம்பினான், உன்னை கைவிடான், தளராமல் நம்பி ஓடி வா, தளராமல் நம்பி ஓடி வா. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாட்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாட்டாரே. இந்த நாளில் கூட அவர் சிலுவையிலே சம்பாதித்தவைகளை நாம் இன்னும் இன்னும் ஏராளமாய் அவைகளை சிந்தித்து தியானம் செய்து நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனம் சத்தியம் உள்ளது, உடைய வசனம் ஜீவன் உள்ளது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் அதை எங்கள் வாழ்க்கையிலே அதை நாங்கள் அனுபவிக்கும்படி எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறீரப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களே அப்பா. இந்த வசனங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வசனங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், நாவினாலே இவைகளை அறிக்கை பண்ணுகிறோம் அப்பா.
ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடும், கிருபை தாரும், தெய்வ தயவு மனித தெய்வை கொடும். ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்தின் மூலம் எங்களோடு பேசுவீரா, எங்களை வழி நடத்துங்கப்பா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென்.